ஒலா தஜஸ்ஸசு. இரண்டாவது விஷயம், யாருடைய குறைகளையும் தேடாதீர்கள், யாருடைய குறைகளையும் பார்க்காதீர்கள், யாரிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று தேடாதீர்கள், துருவாதீர்கள். அல்லாஹ் சொன்ன அருமையான செய்தி, குறைகளை மறைப்பது என் சுன்னத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தட்ட குறையே இருக்குது, அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதா, அதை பப்ளிக்ல போட்டு பேசுவதா, அவமானப்படுத்துவதா? குறைகள் இருந்தாலும் மறைக்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு திருடனை பார்க்கிறேன், அவன் திருட வருகிறான், நன்கு தெரிகிறது, அதை நான் வெளியில் கொண்டு வர பிரியப்படவில்லை, அதை மறைக்கவே ஆசைப்படுகிறேன். சதர்துஹு, நான் அதை மறைக்க பிரியப்பட்டேன். உமர் ரலியல்லாஹு, சையதுனா அபூபக்கர் சித்தீக் திருடன், திருட முனைகிறான், இருட்டு நேரம், அவன் திருடுவதற்கே வருகிறான், அதை நான் வெளியில காட்ட பிரியப்படவில்லை. அவனை கூப்பிட்டு கண்டிப்பேன், அவனை கூப்பிட்டு திருத்துவேன். அந்த திருட்டை அவன் 4 பேருக்கு தெரியாம வரும்போது அவன் அவமானப்படுத்த நான் பிரியப்படவில்லை என்று சொன்ன அபூபக்கர் எங்கே எங்கே குறை இருக்கிறது என்று அலசுகிறவர்களும் தேடுகிறவர்களும் ரொம்ப கவனம். யாருடைய குறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் என்று விரும்புகிறவர்கள் ரொம்ப கவனம். வல்லல் நபிகள் சொன்ன ஒரு ஹதீஸ் இங்கே ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும். யார் ஒரு மூமினின் குறையை மறைப்பார்களோ அல்லாஹ் அவர் குறையை மறைத்து விடுவான். மன் சத்தர மூமினன் சத்தரல்லாஹு லஹு, ஒரு மூமினின் குறையை மறைத்தால், அவருடைய குறை இருக்குது, அவர் தப்பு பண்றார், நம்ம பார்த்துக்கிட்டோம், நம்ம கவனத்துக்கு வருது, மறைத்து விடுங்கள். அந்த குறையை திருத்துவதற்கு நீங்கள் பெரிய நபி அல்ல, உங்கள் பொறுப்பும் அல்ல. அவரை கூப்பிட்டு தனியா பேசுங்க, அல்லாஹ்ட்ட ஒப்படைத்து விடுங்கள்.